அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அணிதினமும் உங்களுக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். இதை எல்லாம் நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு அனுப்பி வைத்து கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து போன் நம்பர் கொடுத்துருவோம். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எனவே வரண்டேடும் பெற்றோர்கள் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு எங்களுடைய அலுவலகம் தலைமை அலுவலகம் சேலம் மாவட்டம் ஆத்தூரிலே உள்ளது. அதனுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. கிளை அலுவலகம் சென்னை 93 63 61 66 29. எனவே இந்த நம்பரை தொடர்பு கொண்டு பிள்ளைகளுக்கு ஜாதகங்களை பதிவு செய்து திருமணம் செய்து கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அனுப்ப சொல்லுங்க. வாசிமா அறிமுகப்படுத்தலாம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம் ஜாதக பெயர் மித்திலா. 8 செவ்வாய் ஜாதகம் வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி அனுஷ் நட்சத்திரம் மீன லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகனுடைய படிப்பை பிடெக் ஐடி எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.6. பிறந்த தேதி 13/1/1999. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் கிருஷ்ணராஜ், இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ரிட்டையர்ட். அம்மா பெயர் சந்திரிகா, போஸ்ட் ஜெனரல் டீச்சர் ரிட்டையர்ட். பிறப்பு வரிசை 2. அண்ணன் 1, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தவங்களுக்காக திருமணம் ஆயிடுச்சு. இந்த ஜாதகர் வித்யா, அழகான பொண்ணு, பிடெக் படிச்சிருக்கிறாங்க, வன்னியர். இவங்க பிறக்கும் போதே சனி மகாதசியில பிறந்திருக்கிறாங்க. 12 வருஷம் 4 மாசம் 22 நாள். புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சிவசங்கர், முதலியார், ராகு கேது ஜாதகம். ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, மேச லக்னம். பிடெக் படிச்சிருக்கிறாங்க. உயரம் 172 சென்டிமீட்டர். 8/1/1995 பிறந்திருக்கிறாங்க. வருஷம் 10 லட்சம் வருமானம் வருது. HCL வேலை செய்றாங்க சென்னையில. சொந்த ஊர் சென்னை தான். அப்பா பேர் விஜயகுமார் பிசினஸ், அம்மா பேர் ஹேமலதா ரிட்டையர்டு. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்பம் வர. பிறப்பு வரிசை 1, ஒரே பையன் தான், நல்ல வசதி. இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் ஜாதக பெயர் கார்த்திகா, ராகு கேது செவ்வாய் ஜாதகம், துளுவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். ஜாதகம் ராசி மகரம், திருவோண நட்சத்திரம், லக்கணம் மகரம். ஜாதக படிப்பு பிடெக் ஐடி. உயரம் 165 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 5/12/1997 பிறந்திருக்காங்க. வேலை பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டீம் லீடரா இருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 1,25,000 வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் விழுப்புரம், சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பெயர் சேகர், மருத்துவலாளர், TNSTC விழுப்புரம். அம்மா பெயர் உஷாராணி இல்லத்தரசி.
எதிர்பார்ப்பு அரசு வேலை, ஐடி வேலை எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 2 மாடி வீடு, 3 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பேர் கார்த்திகா, தொழுவ வேளாளர், அருமையான பொண்ணு, பிடெக் படிச்சிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே சந்திர மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 6 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். இப்போ குருமகா திசை நடக்கிறது. அருமையான குருபலன். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சந்தோஷ், வீரக்குடி வெள்ளாளர், நாளில் செவ்வாய், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி, சிம்ம லக்னம். பிஇ எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 162 சென்டிமீட்டர். 23/11/1993 பிறந்திருக்காரு. ஐடி கம்பெனில மாசம் 1 லட்சம் ரூபா. சொந்த கம்பெனி பிசினஸ் இருக்கு சென்னையில. அப்பா பேர் வெங்கடேசன், டிஎன்இபி, திருமதி பி வசந்தா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2. ஒரே பையன் தான். சென்னையில் 2 பிளாட்ஸ் வீடு மற்றும் பெரிய தனி ஒரு வீடு மற்றும் நிறைய பிளாட்டுகள் உள்ளன. இவர் பிறக்கும் போதே சனி மகாதசையில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 13 வருஷம் 8 மாதம் 6 நாள். புதன் திசை 17 வருஷம், செவ்வாய் திசை, கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரியதர்ஷினி, ராகு கேது ஜாதகம், முதலியார் வகுப்பை சேர்ந்தவர், கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம், கன்னி லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பை பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. உயரம் 155. பிறந்த தேதி 15/6/1997. வேலை பார்த்தீங்கன்னா கண் ஹாஸ்பிட்டல். சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் 30,000 வாங்குறாங்க. தனியார் மருத்துவமனையில் வேலை செய்கிறாங்க. ஜாதக இருப்பிட பண்ருட்டி, சொந்த ஊர் பண்ருட்டி. அப்பா பேர் பழனிசாமி, டிராவல்ஸ் கடலூர். அம்மா பேர் தரணி, SHL கவர்மெண்ட் PHC கடலூர். பிறப்பு வரிசை 2. அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுக்கு சொத்து. இந்த ஜாதகர் பெயர் பிரியதர்ஷினி, நல்ல வசதி. இவங்க பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசையில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 6 வருஷம் 8 மாதம் 13 நாள். ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு முத்துமாணிக்கம், துளுவ நாயக்கர், ராகு கேது செவ்வாய் ஜாதகம், அவிட்ட நட்சத்திரம், கும்பராசி, மேச லக்னம். பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 179 சென்டிமீட்டர். 24/4/1995 பிறந்திருக்காரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. மாதம் 70,000 சம்பளம். சென்னையில் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் ரத்தநாயக்கன் பாளையம். ஜாதக இருப்பிடம். அப்பா பேர் கல்யாண சுந்தரம், விவசாயம். அம்மா பேர் மலர்விழி, இல்லத்தரசி. வேலைக்கு செல்லாத பொண்ணா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2. உடன் பிறந்தவர் ஒருத்தர், அக்கா கல்யாணம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு மற்றும் 30 ஏக்கர் விவசாயம் இருக்குது. பாக்கு மரம், தென்னை மரம் தோப்பு அதெல்லாம் இருக்கு. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
சிவானி பிள்ளை வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தில் படிப்பை MBBS MD முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5. பிறந்த தேதி 17/3/1999. சொந்த ஊர் மதுரை. ஜாதக இருப்பிடமும் மதுரை. அப்பா பெயர் ராஜ்குமார், அம்மா பெயர் முத்துமாரி. இவங்களும் MBBS முடிச்சிருக்காங்க. அப்பா வந்து MD முடிச்சிருக்காங்க. MDM முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் ஒர்க் பண்றாங்க அம்மா. எதிர்பார்ப்பு MD MS படித்த வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணு இவங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 2 சொந்த மெத்தை வீடு உள்ளது, ஃபிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சிவானி. நல்ல வசதி. அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர், மதுரை. இவர் பிறக்கும் போதே குருமகாரசில பார்த்துருக்குறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போர் நின்றது 12 வருஷம் 7 மாசம் 5 நாள். சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு எழிலரசன். 12 செவ்வாய். துளுவ வேளாளர். சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசி. ரிஷப லக்னம். BSc படிச்சிருக்காரு. டிப்ளமோ. உயரம் 5.8. 11/6/1992. தமிழ்நாடு போலீஸா இருக்காரு. பாலக்காட்டு தருமபுரியில வேலை செய்றாரு. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேரு கோபால், அம்மா பேரு கமலம் இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3. கூட பிறந்தவங்க 2. மொத்த எண்ணிக்கை 3. நிலம் உள்ளது. இவர் பிறக்கும் போதே ராகுமகாரசில பிறந்திருக்காரு. 17 வருஷம் 10 மாசம் 7 நாள். குரு திசை 16 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.